ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குப்தாஸ் பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஸ்டாண்டர்டில் குப்தாஸ் வந்து கவர் ஆகுதுன்னா 11th அதுக்கப்புறம் 6th இது 2 ஸ்டாண்டர்டில் தான் குப்தாஸ் பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன் கவர் ஆகுது. ஃபஸ்ட்டு 11th முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம 6th பார்ப்போம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குப்தரோட காலம் எவ்வளோலேருந்து எவ்வளோனா 300 to 700. குப்தரோட காலம் எவ்வளோ? கிமுக்கு 300 700. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 300 to 700. குப்தர்களின் காலம் என்ன சொல்லுவாங்க? பொற்காலம், பண்பாட்டு மறுமலர்ச்சியின் காலம், செவ்வியல் கலைகளின் காலம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. யாராவது குப்தர்களோட காலத்தை விசாகதத்தர் எழுதினது தேவி சந்திரகுப்தா முத்ரா ராட்சசம். இது ரெண்டுமே விசாகதத்தன் எழுதின பாருங்கப்பா. இதில் நான் சொல்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே புக்கில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. விசாகதத்தன் எழுதுகிற தேவி சந்திரகுப்தா முத்ரா ராட்சசம். ஓகே. சீன பயணி பாக்யான் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்திருப்பார். யாரோட காலத்தில் பாக்யான் இந்தியா வர்றாரு? 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஓகே. மெஹ்ரௌலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடையது? 2ஆம் சந்திரகுப்தரோட சாதனை பற்றி சொல்கிறதா மெஹ்ரௌலி இரும்புத்தூண் கல்வெட்டு. ஓகே. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி சொல்கிறது? சமுத்திரகுப்தரோட ஆட்சி ஆளுமை சாதனை பற்றி சொல்கிறது அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறுத்தவர் அரிசேனர் 33 வரையில் நாகரிக வடிவத்தில் பொறிச்சிருப்பார். என்ன அது நாகரிக வடிவன்றது சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? குப்தாம்சத்தோட 3வது ஆட்சியாளர் தான் முதலாம் சந்திரகுப்தா. குப்தா அரசோட 3வது ஆட்சியாளர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். இவர் குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தாராம். இவர் குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தார். லிச்சாவினா என்னன்னா, வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனசங்கத்துக்கு பேர் தான் லிச்சாவி. வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனசங்கத்துக்கு பேர் தான் லிச்சாவி. இது கங்கைக்கும் நேபாள தரைக்கும் இடைப்பட்ட பகுதி. கங்கைக்கும் நேபாள தரைக்கும் இடைப்பட்ட பகுதி. பிரயாகனா என்னது? அலகாபாத். பிரயாகன்றது பாப்பா என்ன சொன்னாங்க? அலகாபாத் தான் பிரயாகன்னு சொல்லுவாங்க. மகதம், அலகாபாத், அவுத் குப்தரோட பகுதியாக இருந்துச்சு. அப்போ மகதம், அலகாபாத், அவுத் வந்து குப்தரோட பகுதியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாருங்கள், குப்தவம்சத்தோட முதல் அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குப்தவம்சத்தோட முதல் அரசர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். இப்போனா 240 280 வரைக்கும் பண்ணாங்க ஸ்ரீகுப்தர். அதுக்கப்புறம் அவரோட மகன் கடோத்கஜர், அவர் வந்து 280 319 பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் முதலாம் சந்திரகுப்தர் வந்திருப்பார். முதலாம் சந்திரகுப்தர் வந்து 319 335 வரைக்கும் இருக்கும். சரியா? முதலாம் சந்திரகுப்தர் 319 335. ஓகே. குப்த அரசோட முதல் பேரரசர்னு யாரை சொல்கிறாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் தான். குப்த அரசோட முதல் பேரரசர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முதலாம் சந்திரகுப்தர் வந்துட்டு என்னென்ன சொல்கிறோன்னா மகாராஜா அதிராஜா என்ற பட்டம் வந்து முதலாம் சந்திரகுப்தர் சொல்கிறோம். நல்லா பார்த்துக்கோ, மகாராஜா அதிராஜா முதலாம் சந்திரகுப்தர். ஓகே. நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தர். அங்கே 335 வரைக்கும் பார்த்தோமா, இங்கே 335 380 வரைக்கும். முதலாம் சந்திரகுப்தனோட மகன் தான் சமுத்திரகுப்தர். இவரோட அவைப்புலவர் தான் அரிசேனர். இவரை பற்றி சொல்கிறது கல்வெட்டு தான் அலகாபாத் தூண் கல்வெட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அசோகரோட தூண் ஒன்றில் பொறிக்கப்பட்ட ஒரு குறித்த நீண்ட புகழை இவர் மௌரிய பரம்பரை வந்ததாக கூறுகிறார். இது அசோகரோட கல்வெட்டு. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், சமுத்திரகுப்தரோட படையெடுப்பு கிழக்கு கடற்கரையோரம் காஞ்சிபுரம் வரைக்கும் நீண்டது. சமுத்திரகுப்தரோட படையெடுப்பு எங்கே வரைக்கும் இருந்துச்சு? கிழக்கு கடற்கரை காஞ்சிபுரம். கங்கை சமவெளியில் மேற்கு பகுதியில் 9 அரசர்களை வென்றிருக்கார். கங்கை சமவெளி மேற்கு பகுதியில் 9 அரசர்கள் வென்ற யார்? சமுத்திரகுப்தர். தெய்வபுத்திர சகானு சாகி ஒரு குசான பட்டம் சாகர் அரசு இலங்கரசு கப்பம் கட்டியதாக சொல்கிறார். தெய்வபுத்திர சகான சாகி என்ற அரசு சாகர் அரசு இலங்கரசு குப்த அரசு கப்பம் கட்டியதை பற்றி சொல்லுது. வசுபந்து என்ற அறிஞரை வந்து ஆதரிச்சிருக்காரு. வசுபந்து என்ற அறிஞரை ஆதரிச்சிருக்காரு. கவிராஜா மேலே முதல சந்திரகுப்தர் பார்த்தோம்ல, மகாராஜா அதிராஜா, இது வந்து கவிராஜா. இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா? புத்த கையால் ஒரு மடத்தை நிறுவியிருக்காரு. நாணயத்தில் வீணை வாசிப்பது போன்ற சின்னம்னா யார்? சமுத்திரகுப்தர் தான். இந்திய நெப்போலியன் யாருன்னு கேட்டாலும் இந்திய நெப்போலியன் நிறைய டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்திய நெப்போலியன் யாருன்னு கேட்டால் சமுத்திரகுப்தர் தான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், 2ஆம் சந்திரகுப்தர் 375 to 415 40 வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. 40 இயர்ஸ் காலம் கேட்குறோம். இந்த 2ஆம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலம் எவ்வளோன்னு கேட்டால் 40 இயர்ஸ். ஓகே. இவரோட சகோதரர் பேர் என்னன்னா ராமகுப்தர். இவரோட சகோதரர் யார்? ராமகுப்தர். சகோதரர் பேர் என்னது? ராமகுப்தர். ஓகேங்களா? வணிகத்துக்காக ரோம் நாட்டில் வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. ரோம் நாடு வரைக்கும் வணிகம் வந்து பண்ணியிருக்காங்க 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தில். விக்ரமாதித்யன் என அழைக்கப்படுகிறார். அப்புறம் பாடலிபுத்திரம் தான் இவரோட தலைநகரமாக இருந்துச்சு. தக்கான பகுதியான வாகடக இளவரசர் தம்மக பிரபாவதி வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. யார்? 2ஆம் சந்திரகுப்தருக்கு. யார்? தக்கான பகுதியான வாகடக இளவரசர் தம்மகள் பிரபாவதி.
ஹீனர், கம்போஜர், கிராதர் வடநாட்டு அரசர்களை வென்றார். யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். ஹீனர், கம்போஜர், கிராதர் வடநாட்டு அரசர்கள் வென்றார். இவரோட வேறு பேர்கள் பாருங்கள். விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹ விக்ரமன், விக்ரமாதித்யன், சகாரி. விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹ விக்ரமன், விக்ரமாதித்யன், சகாரி. இதெல்லாம் இவரோட வேறு பேர்கள். அவையில் நவரத்தினங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் இருந்தாங்க. அவையில் நவரத்தினம் எனப்பட்ட 9 அறிஞர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு போகிறேங்க. 9 அறிஞர்கள் தான் சொன்னாங்கன்னா அதில் வந்துட்டு சமஸ்கிருத கவிஞர்னா காளிதாஸ். அதே புலவர்னா அரிசேனர். கவிஞர் யார்? காளிதாசர். புலவர் வந்து அரிசேனர். அகராதியை உருவாக்கியவர் அமரசிம்மர். மருத்துவர் தன்வந்திரி. ஓகேங்களா? 9 பேரில் சில முக்கியமானவங்க. வெள்ளி நாணயங்கள் வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாருன்னு கேட்டாலும் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் சொல்லணும். இவரது ஆட்சி காலம் பேரரசின் உருவாக உச்சத்தடைந்தது. பேரரசர் உருவாக வந்து உச்சத்தடைந்தது யாரோட ஆட்சி காலம்? இரண்டாம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலம். ஓகேங்களா? புரியுதா? ஓகே. இவருக்கு அப்புறம் இவரோட மகன் வந்து முதலாம் குமாரகுப்தர் வந்து 455 ஆட்சிக்கு வந்தார். இவரோட மகன் வந்து முதலாம் குமாரகுப்தா 455 ஆட்சிக்கு வந்தார். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவரே முதலாம் குமாரகுப்தர் தான். ஓகே, நல்ல நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் முதலாம் குமாரகுப்தர். இவர் வந்து சக்கராதித்யர் என அழைக்கப்படுகிறார். சக்கராதித்யர். குப்தவம்சத்தோட கடைசி பேரரசன் கேட்டால் ஸ்கந்தகுப்தர். ஈனர் படையெடுப்படை வீழ்ச்சி அப்போ கிபி 467. ஓகேங்களா? சாரிப்பா. நெக்ஸ்ட்டு குப்தவம்சத்தோட கடைசி அரசர் யார் பார்த்தா விஷ்ணுகுப்தர். 540 550. குப்தவம்சத்தோட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். 540 550. நல்லா நோட் பண்ணுங்க. குப்தவம்ச கடைசி பேரரசன் கேட்டால் ஸ்கந்தகுப்தர். ஓகேங்களா? குப்தவம்ச கடைசி பேரரசர். அதே கடைசி அரசர்னு கேட்டால் விஷ்ணுகுப்தா. கொஸ்டின் நல்லா பார்க்கணும், பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இது மன்னர்கள். குப்தசோழ மன்னர்கள் பற்றி பார்த்துட்டோம். இப்போ குப்தசோழ நிர்வாகத்தை பற்றி பார்ப்போமா? வாங்க. அரசர் வந்து மகாராஜாதிராஜா, பரம பட்டாரக, பரமேஸ்வர போன்ற பட்டங்களை வந்து அரசனுக்கு இந்த மாதிரி பட்டங்கள் வந்து அளித்தாங்கன்னு சொல்ல வர்றாங்க. பரம தைவதன்றது கடவுளோட பரம பக்தன் என்ற மீனிங். பரம பாகவதன்றது வாசுதேவ கிருஷ்ணனோட பரம பக்தன் என்றது மீனிங். ஓகேங்களா? அலகாபாத் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரை வந்து என்ன சொல்கிறாருன்னா, அலகாபாத் கல்வெட்டு அது யாரை பற்றி சொல்ல? சமுத்திரகுப்தரை பற்றி சொல்கிறதுன்னு படித்தோமா? அந்த சமுத்திரகுப்தர் பற்றி என்ன சொல்கிறதா? புருஷான்னு சொல்கிறது. புருஷான்னா அனைவருக்கும் மேலானவர் என கடவுளுடன் ஒப்பிடுகிறார். ஓகேங்களா? சமுத்திரகுப்தரை. புரியுதா? ஓகே. குமாரமாத்தியா என்ற சொல் 6 வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது. குமாரமாத்தியா என்ற சொல் எங்கே இருக்கு? 6 வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது. குமாரமாத்தியா என்ற சொல் 6 வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். குமாரமாத்தியா என்ற பதவி தனக்கென தனியாக அலுவலகம் உள்ள ஒரு உயர் அதிகாரியை வந்து குறிப்பிடுறது. குமாரமாத்தியா என்ற பதவி தனக்கென தனியாக அலுவலகம் உள்ள ஒரு உயர் அதிகாரியை குறிப்பிடுறது தான் குமாரமாத்தியா என்ற பதவி. அலகாபாத் பிரசித்தி மெய்கீர்த்தி அல்லது புகழ்வரை கல்வெட்டு எழுதிய அரிசேனர். இப்போ அலகாபாத் இருக்குல்ல, அதை வந்து எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்? அரிசேனர் பார்த்தோம். அவரை பற்றி என்ன சொல்கிறாரு பாருங்கள். அரிசேனர் வந்து குமாரமாத்தியா, சந்தி விக்கிரகா, மகா தண்டநாயகா ஆகிய பட்டங்களை கொண்டவராக இருந்தார். யார்? அரிசேனர். அரிசேனர் யாரோட மகன்னா மகா தண்டநாயக துருவபூதியோட புதல்வன் தான் இந்த அரிசேனர். ஓகே, இங்கே பாருங்கள். ரோமானிய வரலாற்று அறிஞரான டாசிடஸின் என்ன சொல்கிறாருன்னா, ஹீனர்கள் வந்து காஷ்மீர் கடலருகில் வாழ்ந்த பழங்குடி இன மக்கள். காஷ்மீர் கடலருகில் வாழ்ந்த பழங்குடி இன மக்கள் தான் ஹீனர்கள். இப்போ நம்ம இது பார்த்தோம், ஸ்கந்தகுப்தர் வந்து ஹீனர்களோட படையெடுப்பில் வீழ்ச்சியை 467 வீழ்ச்சியாக இறந்தான்னு பார்த்தோம். அந்த ஹீனர்கள் யாருன்ட்டு ரோமானிய வரலாற்று டாசிடஸின் சொல்கிறாருன்னா, காஷ்மீர் கடலருகில் வாழ்ந்த அந்த பழங்குடி இன மக்களுக்கு பேர் தான் ஹீனர்கள். ஓகேக்கா? நெக்ஸ்ட் பாருங்கள். அமைச்சர் குழு. சபா என்ற ஒரு குழு பற்றி அலகாபாத் கல்வெட்டு கூறியது. சபா என்ற ஒரு குழு பற்றி அலகாபாத் கல்வெட்டு கூறியது. மகா சந்திர விக்கிரகான்னா அமைச்சர்கள் உயர்நிலையில் இருப்பவர்கள் பேர் தான் மகா சந்திர விக்கிரகா. யார்? அமைச்சர்களில் உயர்நிலையில் இருப்பவர். ஓகே, இங்கே பாருங்கள். நீதித்துறை இராணுவம் பொறுப்பு. இதுக்கெல்லாம் தண்டநாயக மகா தண்டநாயக தான் பொறுப்பு. நீதித்துறை இராணுவத்துக்கு பொறுப்பு தண்டநாயக மகா தண்டநாயக. குதிரைப்படை தலைவர் யார்? மகா அஸ்வபதி தான். குதிரைப்படையோட தலைவர் மகா அஸ்வபதி, குதிரைப்படையோட தலைவர். அலகாபாத் கல்வெட்டு 3 மகா தண்டநாயகங்களை குறித்து கூறுகிறது. அலகாபாத் கல்வெட்டு 3 மகா தண்டநாயக பற்றி சொல்லுது. ஓகே, ஒரு முத்திரை அக்னிகுப்தர் என்ற மகா தண்டநாயக குறித்து பேச ஏதோ ஒரு முத்திரைன்னு என்ன முத்திரைன்னு தெரியல, ஆனால் அக்னிகுப்தர் என்ற மகா தண்டநாயக குறித்து பேசுகிறது. நெக்ஸ்ட் பேரரசோட பிரிவுகள் பாருங்கள்.
பேரரசோட பிரிவு. குப்தர்களோட பேரரசு தேசம் அல்லது புக்தி எனப்படும் மாநிலங்களாக பிரித்தாங்க. சரிங்களா, குப்தர் பிரிஞ்ச பேரரசை தேசம் அல்லது புக்தி மாநிலமாக பிரித்தாங்க. அந்த மாநிலத்துக்கு யார் நிர்வாகம் பண்ணால் உபாரிகா எனப்படும் ஆளுநர்கள். உபாரிகா ஆளுநர் வந்து நிர்வாகம் பண்ணாங்க. அந்த ஆளுநரை நியமனம் பண்ணவர் யாருன்னா அரசரால் நேரடியாக நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். தாமதூர்பூர் செப்பேடில் 3 உபாரிக்காக்களுக்கு மகாராஜா. தாமதூர்பூர் செப்பேடு 3 உபாரிக்காக்களுக்கு மகாராஜா என்ற பாட்டு. உபாரிக்கா என்ன பார்த்தோம், ஆளுநர் வந்து பார்த்தோமா. ஓகே, அதுதான். ஈரன் தூண் கல்வெட்டு என்ன சொல்லுது பாருங்கள். காலிந்தி மற்றும் நர்மதை நதியிடையே உள்ள நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா. காலிந்தி மற்றும் நர்மதை நதியிடையே உள்ள நிலங்களை காலிந்தி மற்றும் நர்மதை நதியிடையே உள்ள நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா என்ற மகாராஜா சுரஸ்மி சந்திரா பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா, புரியுதா? யார் எது சொல்லுது? ஈரன் தூண் கல்வெட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். குப்த பேரரசின் மாநிலம் வந்து யாரு கீழே இருந்துச்சுன்னா, குப்த பேரரசோட மாநிலம் வந்து யாரு கீழே இருந்துச்சுன்னா விஷயபதி அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரித்தாங்க. இப்போது குப்த பேரரசோட மாநிலம் வந்துட்டு ஆளுநர்கள் கீழே இருந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அதேபோல் மாவட்டம் வந்துட்டு யார் கீழே இருந்துச்சுன்னா விஷயபதி என்ற அதிகாரிகள் கீழே. அந்த விஷயபதி யார் நியமனம் பண்ணான்னா ஆளுநர் வந்துட்டு நியமனம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிராம மட்டத்தில் கிராமிகா கிராம அத்தியாட்ச அதிகாரிகள். கிராமம் வந்து இருந்துச்சு. கிராம மட்டத்தில் கிராமிகா கிராம அத்தியாட்ச அதிகாரிகள். நெக்ஸ்ட்டு புத்தகுப்தர் காலத்து தாமோதூர் போர் செப்பேடு என்ன சொல்லுது பாருங்கள். புத்தகுப்தர் காலத்து தாமோதர்பூர் செப்பேடு. மகாதாரா என்பவர் தலைமையில் தான் அஷ்டகுல அதிகாரனா என்ற 8 உறுப்பினர்கள் கொண்ட குழு இருந்துச்சு. யாரோட தலைமையில்? மகாதாரா என்ற தலைமையில் தான் அஷ்டகுல அதிகாரனா 8 உறுப்பினர்கள் கொண்ட குழு இருந்துச்சு. மகாதாரனா என்னன்னா கிராம பெரியவர், கிராம தலைவர், குடும்பத் தலைவர் என பல பொருளாம். மகாதாரானா கிராம பெரியவர், கிராம தலைவர், குடும்பத் தலைவர். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து சாஞ்சி கல்வெட்டு. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து சாஞ்சி கல்வெட்டு வந்து பஞ்சமண்டல் என்பதை குறிக்கிறதாம். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து சாஞ்சி கல்வெட்டு சொல்லுது பஞ்சமண்டல் என்பதை குறிக்கிறது. பஞ்சமண்டல் என்றது ஒரு குழும நிறுவனம். என்னது? ஒரு குழும நிறுவனம். நெக்ஸ்ட் இராணுவம் பாருங்கள். பாலாதி கிருத்தியான்றது காலட்படை தளபதி. பாலாதி கிருத்தியார் என்னது? காலட்படை தளபதி. மகாபாலாதி கிருத்தியார் என்னதான் குதிரைப்படை தளபதி. ஓகே. சேனாதிபதி என்ற சொல் வந்து குப்தர் கல்வெட்டில் இல்லை. இது கேட்கலாம். சேனாதிபதி என்ற சொல் வந்து குப்தர் கல்வெட்டில் இல்லை. ஒரு வைசாலி முத்திரை என்ன சொல்லுதுன்னா, ஒரு இராணுவ கிடங்கின் அலுவலகமான ரணபந்தகர் அதிகாரம் பற்றி சொல்கிறது தான் ஒரு வைசாலி முத்திரை. இராணுவ கிடங்கின் அலுவலகமான ரணபந்தகர் அதிகாரவை பற்றி சொல்வது வைசாலி முத்திரை சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். தண்டபாசிகன்ற அதிகாரி அலுவலகம்னா, தண்டபாசிகன்ற ஒரு அதிகாரி அலுவலகம் இருந்துச்சு. அப்படின்னா என்னென்னா மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகத்துக்கு பேர் தான் தண்டபாசிகா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே பாருங்கள். மகாபிரதிகரன்னு அரண்மனை காவலர்களோட தலைவர் தான் மகாபிரதிகார் என்னது? அரண்மனை காவலர். கத்திய தபக்கித்தான்னா அரசு சமையலறை கண்காணிப்பாளர். கத்திய தபக்கித்தான்றது என்னது? அரசு சமையலறை கண்காணிப்பாளர். நிர்வாக அமைப்பில் மேல்மட்டத்தில் அமர்த்தியா சச்சிவா. சரிங்களா? நிர்வாக அமைப்பில் மேல்மட்டத்தில் இருந்தவங்க அமர்த்தியா சச்சிவா. தூடகான்றது ஒற்றர்கள். தூடகான்றது யாரை பற்றி சொல்கிறது? ஒற்றர்கள். ஆயுக்தகான்னா மற்றொரு உயர்மட்ட அதிகாரி பொறுப்பு தான் ஆயுக்தகா. மற்றொரு உயர்மட்ட அதிகாரியோட பொறுப்பு தான் ஆயுக்தகா. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குப்தாஸில் இப்போ இராணுவத்து வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னப்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் என்னப்பா பொருளாதாரம், அதுக்கப்புறம் நூல்களை, இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா ரொம்ப இது பண்ணால் ரொம்ப லென்த்தியாக போகும். நம்மளை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு லென்த்தியாக போன வீடியோ. அதனால் பார்ட் 1 முடிச்சிடுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் குப்தர் வந்து 11ல் ஃபுல்லாக முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.